இந்தியாவோட புவியியல் அமைப்பு, அதோட இயற்கை பிரிவுகள் பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது. பரப்பளவுல இந்தியா உலகத்துல 7வது பெரிய நாடுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதோட புவியியல் அமைப்பு சும்மா மலைகளையும் நதிகளையும் பத்தினது மட்டும் இல்ல. அது பல நூற்றாண்டுகளா நம்மளோட தனித்துவமான நாகரிகத்தை எப்படி வடிவமைச்சதுன்னு காட்டுற ஒரு வரைபடம்னே சொல்லலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவோட அமைவிடம். நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு பிரம்மாண்டமான இமயமலை, தெற்க 3 பக்கமும் கடல். இது ஒரு இயற்கை கோட்டை மாதிரி இந்தியாவை பாதுகாக்குது. இந்த அமைப்பு தான் பல வெளிநாட்டு தாக்கங்களை வடிகட்டி நமக்கே உரிய ஒரு தனிப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியா தன்னோட மிக நீண்ட நிலை எல்லைய வங்காளதேசத்துக்கூட தான் பகிர்ந்துக்குது. அடுத்து 2வதா இந்த பெரிய நிலப்பரப்பை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இமயமலை தான். உலகத்திலேயே ரொம்ப இளமையான, அதே நேரத்துல உயரமான மலைத்தொடர்னா அது இதுதான். அதுக்கு கீழே சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் உருவாக்குன செழிப்பான வடபெரும் சமவெளிகள் இருக்கு. தெற்கு பக்கம் வந்தோம்னா அங்கதான் கனிம வளம் நிறைஞ்ச ரொம்ப பழமையான தீபகற்ப பீடபூமி அமைஞ்சிருக்கு. கடைசியா இந்தியாவோட உயிர்நாடுன்னு சொல்ற நதிகளை பத்தி பார்ப்போம். ஆனா எல்லா நதிகளும் ஒண்ணு கிடையாது. இங்க 2 வகை இருக்கு. ஒன்னு இமயமலையில உருவாகி பனிப்பாறைகளால வருஷம் முழுக்க தண்ணி வர்ற கங்கை மாதிரியான ஜீவ நதிகள். இன்னொன்னு கோதாவரி, காவிரி மாதிரி பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கிற தீபகற்ப நதிகள். இந்த 2ம் தான் நம்ம நாட்டு விவசாயத்துக்கு ஆதாரம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியாவோட இந்த தனித்துவமான புவியியல் அமைப்பு தான் அதோட பிரம்மாண்டமான பன்முகத்தன்மைக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கு.